இன்றைக்கி நம்மளுடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 2025 டு 26க்கான பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாக்கல் செஞ்சுருப்பாங்க. அதில் யார் யாருக்கெல்லாம் பயனடைய போகிறாங்கன்னு அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்று விடாத சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்ஜெட்டை பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா லேடிஸாக இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி 2 பேருக்கும் பெனிஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சேஞ்சை கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுற ரூபாய் சிம்பிளை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு ரூன்னு இந்த ஒரு சிம்பிளை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி மாற்றதுனால நம்மளுடைய வருமானத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் இந்த ஒரு பட்ஜெட் தாக்கல் யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இருக்காதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா யார் படிச்சிருப்பாங்கன்னா தங்கம் தென்னரசு. ஸோ இவங்க தான் இந்த ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருப்பாங்க. ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் 2025 டு 26 இந்த ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா தொல்லியல் அகழ்வாய்வு கூடங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் வரலாறு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போது இந்த 2 வருஷத்தில் நிறைய கூடங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்ட் ஒன்று அமைச்சாலே போதும். நிறைய தமிழ் பொருட்கள் பொக்கிஷங்கள் எல்லாம் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமூக நல்லிணக்கம் இந்த ஒரு ஊராட்சிக்கான விருதுகளை பார்த்தீங்கன்னா வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஊராட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா தலா 1 கோடி தர போகிறதா சொல்லியிருக்காங்க ஊக்கத்தொகையாக. ஸோ இது என்ன எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40 கோடி மதிப்பில் பார்த்தீங்கன்னா எழும்பூர் அருங்காட்சியில் பார்த்தீங்கன்னா 50 சிலைகளுக்கான மரபுசார் காட்சி அரங்கம் பார்த்தீங்கன்னா அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. வேறு லெவல் ஐப்புன்னு சொல்லலாம். மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோன் வாங்குறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா வங்கி கடன் உதவியாக 10 லட்சம் சிறு குறு நடுத்தர தொழிலாளர் நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இதனால் நிறைய மக்களுக்கு லோன் வாங்காதவங்க கூட வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா 19,000 கைவினை இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மானிய நிதியாக பார்த்தீங்கன்னா 74 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சரி, நிதி என்னன்னு அதுக்கப்புறம் என்னென்னா இது புதுசாக இருக்குப்பா. 1 கோடியில் பார்த்தீங்கன்னா வேட்டை பறவைகளுக்கான ஆராய்ச்சி இடங்களை பார்த்தீங்கன்னா அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னடா இந்த ஒரு பெனிஃபிட் யாருன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தான். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வச்சு இருக்குது. அதுக்கு தான் ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 70 கோடியில் பார்த்தீங்கன்னா 700 டீசல் பேருந்துகள் பார்த்தீங்கன்னா இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் பேருந்துகள் மறுசீரமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய விமானம் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய இன்ஜினியர்ஸ்லாம் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 366 கோடியில் பார்த்தீங்கன்னா சிட்கோ இந்த ஒரு 9 புதிய தொழிற்பேட்டை பார்த்தீங்கன்னா தயாரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 17,500 பேருக்கு வேலை உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்காக பார்த்தீங்கன்னா 250 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு துயிர் பூங்கா அமைக்க போகிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு துயிர் பூங்கா அமைக்கிறதுனால கிட்டத்தட்ட 5,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன 280 கோடியில் பார்த்தீங்கன்னா மதுரை கடலூரில் பார்த்தீங்கன்னா காலனி துயிர் பூங்கா பார்த்தீங்கன்னா அமைக்க போகிறத சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 1 to 5 குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலை உணவு ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. அதனால் என்னென்னா 3.14 லட்சம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனால் பயனடைகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மகளிர் தொகை, அதாவது பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா பல பேருக்கு கிடைக்காம போயிடுச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் கிடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ண போகிறது சொல்லியிருக்காங்க. 13,807 கோடி நிதி பார்த்தீங்கன்னா ஒதுக்க போகிறத சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிற அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா புதுப்பிக்க போகிறத சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தரம் உயர்த்தப்பட போகிறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 120 கோடி இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்க போது 100 கோடியில் பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் அறிவியல் கணித ஆராய்ச்சிக்காக மையங்கள் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 152 கோடியில் பார்த்தீங்கன்னா 10 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் பார்த்தீங்கன்னா உருவாக்க போகிறத சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,300 சில்லற பேருக்கு வேலை கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 100 கோடியில் பார்த்தீங்கன்னா சென்னையில் அறிவியல் மையம் பார்த்தீங்கன்னா அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பிற மொழிகள் மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகள்
தமிழ் புத்தக கண்காட்சி பார்த்தீங்கன்னா நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிற 45 உலக மொழிகளில் பார்த்தீங்கன்னா பல மொழிகள் இருக்குது. இந்த 45 பர்டிகுலராக ரொம்ப ஃபேமஸான மொழி. 45 மொழிகளில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் மொழிபெயர்க்கப்படும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் சரியாக இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 65 கோடியில் பார்த்தீங்கன்னா 2676 பள்ளிகள் பார்த்தீங்கன்னா தரம் உயர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய கேர்ள்ஸ்லாம் படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் எப்படி தங்கி படிக்கிறதுன்னு இல்லாமல் இருக்கும். அதனால் சென்னை, கோவை, மதுரை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா 275 கோடியில் பார்த்தீங்கன்னா தனியார் விடுதி அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மும்மொழி கொள்கை பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாகவே போயின்னு இருந்தது. அதனால் அதை ஏற்காததுனால கிட்டத்தட்ட 2150 கோடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்துக்கு தரவில்லைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா 6668 கோடியில் பார்த்தீங்கன்னா 7 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடிநீர் திட்டம் பார்த்தீங்கன்னா தொடங்க பார்த்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 29.74 லட்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா பயன்பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 100 நாள் வேலைன்னு சொல்கிறாங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா 400 கோடியில் பார்த்தீங்கன்னா திருச்சி, மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நதிக்கரை மேம்பாட்டு பணி பார்த்தீங்கன்னா நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா 7 பல்லுயிரி பூங்கா பார்த்தீங்கன்னா அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 88 கோடி செலவு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல வீடுகளை சீரமைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சீரமைக்க முடியாத வீடுகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புது வீடாகவே கட்டித்தர போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 25,000 வீடு கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 கோடி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 3500 கோடியில் பார்த்தீங்கன்னா ஊரக பகுதியில் 1 லட்சம் வீடுகளை பார்த்தீங்கன்னா கட்டித்தர போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன 100 நாள் வேலை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3790 கோடி பார்த்தீங்கன்னா நிதி ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுக்கவில்லைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரோடுல நல்லா இதில் போது பார்த்தீங்கன்னா ஒரு கிராம சாலைகளை மேம்படுத்த பார்த்தீங்கன்னா 120 கோடி ஒதுக்கியிருக்கு. அனைத்து கிராமங்களிலும் பார்த்தீங்கன்னா கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் பார்த்தீங்கன்னா 1087 கோடி பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழிக்காக பார்த்தீங்கன்னா உலக தமிழ் சங்கம் பார்த்தீங்கன்னா அமைக்கப்படுறது சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பேசப்பட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஈரோடில் பார்த்தீங்கன்னா நெய்யால் அருங்காட்சியகமும், ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா நாவாய் அருங்காட்சியகமும் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னுமே நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் வீடியோ லென்த்தாக போகிறதால நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். வேறு வீடியோவில் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது எங்கே முடிச்சிருக்காங்கன்னா தங்கம் தென்னரசு இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்காக பேரறிஞர் அண்ணா கலைஞர் நினைவிடத்தில் பார்த்தீங்கன்னா போய் சென்று மரியாதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்து டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் தினமும் 1 இல்லைனா 2 இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.